நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சரி, நல்லதோ கெட்டதோ வைத்திய கிட்ட உண்மையை சொல்லிடுவோம். தப்பு நம்ம பக்கம் இருந்தாலும் உண்மையை சொன்னோங்கிறதுக்காக கோவப்படாம இருக்க வாய்ப்பு இருக்கு. இறங்கு. சொல்ல ஐஸ்வர்யா, எங்க இருக்கீங்க? என்ன விஷயம்? சொல்லுங்க வைத்தி, எங்க இருக்கீங்க? தோப்புக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் சொல்லு. தனியாவா இருக்கீங்க? இல்ல, டக்ளஸ் கூட தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? ஒன்னும் இல்ல. என்ன விஷயம்? ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் வைத்தி. என்னாச்சு சொல்லு. நான் சொன்னதும் கோவப்படக்கூடாது ப்ளீஸ். அப்படி என்ன சொல்ல போற? கோவப்பட மாட்டேன்னு சொல்லுங்க, நான் சொல்றேன். என்ன வைத்தி? சரி, கோவப்படல, சொல்லு. அது வந்து சரவண மீனாட்சியை காப்பாத்ததான் கடத்தினார்னு சொன்னார்ல. ஆமா, அது உண்மைதான் வைத்தி. எப்படி சொல்ற? ப்ளீஸ் அதை மட்டும் கேட்காதீங்க வைத்தி. ஆனா சரவணன் போய் சொல்லல. அவர் மீனாட்சியை காப்பாத்ததான் கடத்திருக்காரு. ஐஸ்வர்யா, என்கிட்ட எதுவும் மறைக்காத, உண்மையா சொல்லு. இது எப்படி உனக்கு தெரியும்? சொல்ல ஐஸ்வர்யா. என் அப்பா என் அண்ணனை திட்டிட்டு இருந்தாரு, அதை நான் கேட்டேன். உன் அப்பா எதுக்கு பாண்டிய திட்டினாரு? அது வந்து கோவப்பட மாட்டீங்களே? மாட்டேன், சீக்கிரமா சொல்லு. மீனாட்சிய உண்மையிலேயே கடத்த திட்டம் போட்டது என் அண்ணன் தான். என் அண்ணன் கிட்ட இருந்துதான் சரவணன் மீனாட்சியை காப்பாத்திருக்காரு. என்ன சொல்ற ஐஸ்வர்யா? உண்மையதான் சொல்றேன். ஓ அண்ணன் மீனாட்சி எதுக்காக கடத்தணும்? சொல்ல ஐஸ்வர்யா. கட்டாய தாலி கட்டுறதுக்காக. வைத்தே, நான் எனக்கு தெரிஞ்ச உண்மையை மறைக்காம உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதனால நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. ப்ளீஸ், நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். என் அண்ணன் பண்ணது தப்புதான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது வேற யாருக்கும் தெரிய வேணாம் வைத்தி. தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். சரிங்களா? ப்ளீஸ் வைத்தி. வைத்தி, வைத்தி பேசுங்க. ஹலோ ஹலோ. ஐயோ கடவுளே. இப்போதுக்கு பண்ணி அந்த வைத்தியம் இங்கே வரானா? எதுக்காக இருக்கோம்? மணி 4 ஆச்சுல, கண்ணுக்குட்டி தண்ணி குடிச்சிட்டு போலான்னு நினைச்சிருக்கோம். அதான் ஃபோன் பண்ணிருப்பான். அவங்க அப்பா ஓவரலடா பேசினான்னு எங்க அப்பா கடுப்பா இருக்காரா? பாண்டே, அந்த தமிழ் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம். வைத்தி உனக்கு அடிமையா இருக்க வரைக்கும் கட்டுறா தாலினா இப்ப கூட உன் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டுருவான். பாண்டி, ஓ மச்சான் வந்துட்டேன்.
வாங்க மச்சான். டேய் ஆ? நம்மகிட்ட சரக்கு இருக்காடா? நம்ம கிட்ட என்னைக்கு இல்லாம அவன் இருந்தது பட்டன் போய் பாண்டி? மச்சானுக்கு ஒரு ஃபுல் எடுத்துடா. சரி பாண்டி. ஏய், நான் ஒன்றும் சரக்கு அடிக்க வரல. என்ன மச்சான் என்னாச்சு? எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியணும். அது விஷயமா உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன தெரியணும் வைத்தி? முதல்ல என் தங்கச்சியை கடத்துறதுக்காக யாரோ திட்டம் போட்டிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து அவளை காப்பாத்த தான் சரவண கடத்தினதா பஞ்சாயத்துல சொல்லியிருக்காங்க. என் தங்கச்சி யார் கடத்த முயற்சி பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிச்சாகணும். மீனாட்சியை யார் கடத்த போறாங்க? அந்த சரவணை மாட்டிக்கிட்டதும் பழைய வேற யார் மேலேயோ தூக்கி போட பாக்குறான். நீங்க அதெல்லாம் நம்பாதீங்க மச்சான். அப்படியா? ஆமா வைத்தி, அந்த சிவன் கோயில் முக்குல சரவண மீனாட்சியை கடத்திட்டு போனதை நாங்க தான் கண்ணார பார்த்தோமே. ஏய் சொல்றா. ஆமா வைத்தி, மீனாட்சி அவன் கடத்திட்டு போகும்போது எத்தனை மணி இருக்கும்? ஒரு 8 மணி இருக்கும். என்ன பாண்டி இருக்கும்ல? ஆ இருக்கும். இருக்கும் இருக்கும். ஏ பங்காளி, எப்பவும் 10 மணி வரைக்கும் பப்பரப்பேன்னு தூங்குவீங்களே, அன்னைக்கு மட்டும் என்ன 8 மணிக்கெல்லாம் எழுந்துச்சிட்டீங்க? என்ன மாப்பிள்ளைங்களா, பதில் சொல்லுங்க. என்ன வைத்தி, போலீஸ் விசாரணை மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? நீங்க சொல்ற விஷயத்தை வச்சு தான் நான் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். அதனால பதில சொல்லுங்க. நீங்க வேற மச்சான், உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அது இதுன்னு. வாங்க மச்சான், சரக்கு அடிச்சுட்டே பேசுவோம். நான் ஒன்றும் குடிக்கிறதுக்காக வரல. ஆமா, நீங்க எதுக்கு அந்த இடத்துக்கு 8 மணிக்கு போனீங்க? அத சொல்லுங்க. அப்புறம் சம்பந்தமே இல்லாம நீங்க எதுக்கு சிவன் கோயில் முக்குல 8 மணிக்கு நிக்கணும்? ஒருவேளை கோயிலுக்கு போனீங்களா? ஆமா, கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு தான் வெளியே வந்தோம். அப்பதான் சரவண மீனாட்சி கடத்தினா. ஓஹோ, அப்படியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க 8 மணிக்கு கோயிலுக்கு போனீங்க இல்ல? ஆமா மச்சான், அன்னைக்கு என்ன பார்த்தா கேன இருக்காடா? மச்சான் மீனாட்சியை கடத்துறதுக்காக அங்க போயிட்டு கோயிலுக்கு போனேன்னு பொய்யா சொல்றீங்க? என் தங்கச்சியை கடத்த திட்டம் போட்டு இப்ப என்கிட்ட இருந்து பொய்யா சொல்றேன். வைத்தி, ஏய் வைத்தி, ஏய் டக்ளஸ் சொல்றா. சங்கா இருக்க விட மாட்டேனா? ஹலோ ஹலோ, உங்களை தாங்க. யார் கூப்பிட்டீங்க?
இங்கதான் வேற யாரும் இல்லைல்ல, நீங்க தானே இருக்கீங்க. உங்களை தான் கூப்பிட்டேன். என் பேர் ஒன்றும் ஹலோ இல்லைங்க. ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டா என்னதான் கூப்பிடுறீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓஹோ, என்ன விஷயம்? பூ எங்க? பூவா? எந்த பூ? குஷ்பு. ஹலோ, இந்த நக்கல்லாம் இங்க வேணாம். அப்ப பூ எங்க? பதில் சொல்லு. ஐயோ, போய் ஏதாவது தோட்டத்துல பாருங்க, விதவிதமா இருக்கும், பறிச்சுக்கோங்க. ஐயோ, நான் அந்த பூவை கேட்கல. அப்புறம் நான் கிளாஸ்க்கு வரும்போது வாங்கிட்டு வந்தேன்ல அந்த பூ. அது எங்க என்கிட்ட கேக்குறீங்க? நீ தானே அதை சுட்ட. சுட்டு? ஹலோ, யார்கிட்ட என்ன பேசுறீங்க? பார்த்து பேசுங்க. இது பாரு, அது புள்ளியாருக்கு வாங்கிட்டு வந்த பூ. புள்ளையாரே ஆம்பளை சாமி, அவருக்கு எதுக்கு பூவு? அப்போ நீ தான் எடுத்த, அப்படிதானே? ஏங்க, கிளாஸ்ல எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் கேட்காம என்ன மட்டும் எதுக்கு கேக்குறீங்க? அத்தனை பேரும் ஏன் மாமா மக இல்லையே. இப்ப சொல்லு, நீ தானே எடுத்த? நான்லாம் எடுக்கல. நான் ஏன் அதை எடுக்க போறேன்? அப்புறம் எப்படி பூவை பிரிச்ச வாழையில உன் பக்கத்துல இருக்கு? ஏன் காலடியில 1000 கிடக்கும், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இது என்ன கதையா இருக்கு? கிளாஸ்ல நீ வச்சிருந்த பூ கொஞ்சம் வாடி இருந்தது, இப்ப எப்படி அந்த பூ ஃப்ரெஷ்ஷா இருக்கு? ஹலோ, நீங்க சொல்றத பார்த்தா நீங்க என் மாமா மகன்னு நீங்க வாங்கி வச்சிருந்த பூவை நான் திருடி வச்சுக்கிட்ட மாதிரி சொல்றீங்க. அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க. என் மாமா குதிரைக்குள்ள இல்லன்னு ஒருத்தி சத்தம் போட்டு சொல்ற மாதிரி இருக்கு. பூ வேணும்னா மாமா கிட்ட வாயை திறந்து கேட்க வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு திருடணும்? திருடி. இங்க பாருங்க, நீங்க ஏதோ பேசுறீங்களேன்னு இவ்வளவு நேரம் பதில் சொல்லிட்டு இருக்கேன். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஓஹோ, அப்படியா? வராதீங்கன்னு சொல்றேன்ல. ஓகே மீனாட்சி. ஹலோ, எந்திரிங்க. யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? तेरे मेरे बीच में कैसा रे ये बंधन अंजा. எந்திரிங்கன்னு சொல்றேன்ல. ஹலோ, கிட்ட வராதீங்க. வராதன்னு மட்டும் சொல்ற, ஆனா நீ தள்ளியும் போக மாட்டேங்கிற, எந்திரிச்சும் போக மாட்டேங்கிற. என்ன மீனாட்சி இவன் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா? இப்ப சொல்லு, நீ தானே பூவை திருடின? நீ ஒத்துக்க மாட்ட. கிளாஸ் எடுக்கும்போது நீ என்ன மாமா, மாம்சு, மச்சான்னு கூப்பிட்டல. உண்மையை சொல்லு. ச்சே, நான் அப்படி கூப்பிட போறேன்? நீ பொய் சொல்ற. நீ உன் மனசுக்குள்ள என்ன மாமான்னு கூப்பிட்டது என்ன கேட்டுருச்சு. என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியலையே. மீனாட்சி எப்பல இருந்து உங்க கூட பேச ஆரம்பிச்சா? மீனாட்சி, உனக்கு என் மேல இருந்த கோவம் போயிடுச்சு தானே? இல்ல. மீனாட்சி, ப்ளீஸ் உண்மையை சொல்லு. மீனாட்சி, இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். வீட்ல வேற நிலைமை சரியில்லை, நீ எதுவும் ஒத்துக்காத. மீனாட்சி, மாமா, ஊரே பத்திக்கிட்டு எறியும்போது யாரோ நின்று நாதஸ்வரம் வச்சாங்களாம். அப்படி இருக்கு நீ பண்றது. என்ன மாமா ஆச்சு? உங்க அண்ணனும் பாண்டியும் அசலூர்கார தோட்டத்துல புகுந்து அடிச்சு மல்லி கட்டிக்கிட்டாங்கன்னு 2 பேரையும் போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சு. அதான் உங்க அப்பா உன்னை பத்திரமா கூட்டு வர சொன்னாரு. என்ன சொல்றீங்க மாமா? என்ன நொன்ன மாமா சொல்றீங்க? மத்த எல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம், நடைய கட்டு. வைத்தியக்கு என்னாச்சு? ஹலோ, திஸ் இஸ் மை ஃபேமிலி ப்ராப்ளம். ஹூ ஆர் யூ? ஆல்வேஸ் கம்மிங் இன் மை வே. கோ மேன். இரிட்டேட்டிங் பெலோ. வா மீனாட்சி, போலாம். என் மேல மரியாதை இருந்தா அவனை திரும்பி பார்க்காம வா.
மாமா இந்தாங்க காப்பி. அடியே ஜிங்கு, என்னங்க மாமா? இப்ப தாண்டி என் மனசு குளிர்ந்து போய் கிடக்கு. என்னடா எதிரிய 2 பேரும் சம்மந்தியாயி எனக்கு எதிரா ஒண்ணு சேர்ந்துக்கிட்டு நிக்கிறாங்களேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா பிரிஞ்சிட்டாங்க. தக்காளி நிரந்தரமா பிரிஞ்சிட்டாங்க. அவங்க பிரிஞ்சதுல இம்புட்டு சந்தோஷப்பட அப்படி என்ன மாமா இருக்கு? போடி போடி கூறு கட்ட குக்கரு ஒன்னா சேர்ந்து மேஞ்ச மாடுக 2ஆ பிரிஞ்சிருச்சடி. இனி இந்த சிங்கம் எப்படி வேட்டையாடுன்னு மட்டும் பாத்துக்கிட்டு. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் அதானுங்க மாமா. சரியா சொன்னடி என் ஜிங்கு மணி. குட் ஈவினிங் பண்ண. வணக்கம். வணக்கம். வாங்க தம்பி உட்காருங்க. வாயா வாயா சரவணா, உங்ககிட்ட ஒரு நல்ல செய்தி சொல்லத்தான் வழி மேல முழி வச்சு காத்துக்கிட்டு இருந்தேன். என்ன விஷயம் பண்ண? நம்ம எதிரிங்க ஒளிஞ்சாங்க சரவணா. இனிமே நமக்கு வெற்றி வெற்றி வெற்றி. என்ன பண்ண சொல்றீங்க? யார் நம்ம எதிரிங்க? யார் ஒளிஞ்சாங்க? என்னையா ஒண்ணும் தெரியாத மாதிரி கேக்குற? அந்த அன்பரசையும் தமிழையும் தாயா சொல்றேன். என்னாச்சு பண்ண? சம்மந்தி சம்மந்தின்னு அவங்க 2 பேரும் கண்ணத்தோட கண்ணை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, இப்ப அதுக்கெல்லாம் வச்சாங்கய்யா வேட்டு. ஏன் அப்படி என்னாச்சு? மீனாட்சியை கடத்த திட்டம் போட்டது பாண்டி தாண்டு தெரிஞ்சு போய் அவன் கூட மல்லு கட்ட போயிருக்கான் அந்த வைத்தி. போன இடத்துல சண்டை முத்தி போய் 2 பேரையும் போலீஸ் லவக்குண்டு அள்ளிக்கிட்டு போயிருச்சியா. ஒன்னா இருந்த தமிழ் அன்பரசை இப்ப பிரிஞ்சிட்டாங்க. அடுத்து அந்த தமிழ் வைத்திய கல்யாணத்தை நிறுத்துவான். அந்த கோபத்துல அன்பரசு தமிழை வெட்டுவான். நம்ம எதிரிங்க ஒளிஞ்சாங்க. அந்த தமிழ் செத்தான்னு வையே, அப்பத்தான் நம்ம மீனாட்சிய தாராளமா பொண்ணுகிட்டு போய் அங்க நிக்கலாம். என்ன சரவணா சந்தோஷப்படாம அமைதியா இருக்க? நான் சந்தோஷப்படுற மாதிரி நீங்க எதுவுமே சொல்லலையே பண்ண. என் மாமா தான் என்ன எதிரியா நினைக்கிறாரு. ஆனா நான் அவர் அப்படி நினைக்கவே இல்லையே. என் மாமானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பண்ண. அவர் மேல நான் ரொம்ப பெரிய மரியாதை வச்சிருக்கேன். அவர் மனசை மாத்தி மீனாட்சியை சந்தோஷமா தான் கைப்பிடிக்கணும்னு நினைக்கிறேனே தவிர, அவர் இல்லைன்னா மீனாட்சியை சுலபமா கையை பிடிச்சிடலான்னு ஒரு துளி கூட என் மனசுல நினைச்சதே இல்லை பண்ண. ஏற்கனவே என் மாமா ஒருத்தன் விட்ட வந்து நான் குறுக்கு போய் அவரை காப்பாத்தினேன். அதே மாதிரி இப்போ சொல்றேன், அந்த அன்பரசோ இல்ல வேற யாரோ, ஏன் நீங்களே கூட என் மாமா வெட்டணும்னு வந்தா நான் தடுப்பேன். அவரை நான் காப்பாத்துவேன். வைத்தியம் எனக்கு ஒரு நல்ல நண்பன் தான் பண்ண. பாண்டியால அவன் காதலுக்கு இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு கஷ்டமா இருக்கே தவிர அதை என்னால கொண்டாட முடியல. வைத்தியம் என்னால எதிரியா நினைக்க முடியல பண்ண. என்னடா நாம எதிரின்னு நினைக்கிறோம், இவன் மாமா மச்சான்னு உறவு கொண்டாடுறானேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அப்படி ஏதாவது நினைச்சீங்கன்னா நான் வேணா இங்க இருந்து கிளம்பிடுறேன் பண்ண. சரவணா அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா. நீ என்ன மாதிரி உன் மாமனை எதிரியா நினைக்கிறேன்னு நினைச்சையா? அம்பிடுத்தாயா பண்ண. உங்களுக்கு திருக்குறள் பிடிக்குமா? இன்னா செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்னயம் செய்து விடல். என் மாமா ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவரை நீங்க மன்னிச்சிருங்க. ஏன்னா மன்னிப்பு கேட்கிறவன் தான் மனுஷன், மன்னிக்கிறவன் வீரன்னு விருமாண்டியா சொல்லியிருக்காரு. என் பண்ண வீரன்னு நான் நினைக்கிறேன்.